தாத்தா? ரொம்ப நேரமாக காரில் உட்காந்துருக்கிறது டயர்டாகுதா? ஆமாம் செல்வங்களே, அதோடு உங்களோடு நான் பேசிக்கொண்டு இருப்பது அது டயர்டே இல்லை தாத்தா. நான் உங்களை ஒன்று கேட்கணும்னு இருக்கிறேன் தாத்தா. நீங்கள் என்ன தாத்தா கழுத்தில் ஒரு கிராஸ், சிலுவை குரூஸ் எதை போட்டுட்டுக்கிறீங்க? என்ன தாத்தா அது? நாங்கள் பல பேரை பார்த்துருக்குறோம். எல்லாம் அவங்க கழுத்தில் தங்க சங்கிலி, தங்க செயின், இந்த மாதிரி ஏதாவது நிறைய போட்டுன்னுப்பாங்க. நீங்கள் ஏதோ அந்த ஹோலி கிராஸ், இந்த கிராஸ் சிலுவையை மாட்டின்னுக்கிறீங்களே, என்ன தாத்தா? ஏன் தாத்தா மாட்டின்னுக்கிறீங்க? ஆம் சொல்கிறாங்களே, அது அது மிகவும் விலை உயர்ந்த ஒரு அடையாளம், பொருள். அதுக்கு தங்கத்தை விட அதிக வேல்யூ இருக்குது. தங்கத்தை மாட்டி கொண்டிருந்தால் அது நமக்கு கஷ்ட காலத்தில் அந்த தங்கத்தை விற்று நாம் நம் கஷ்டங்களிலிருந்து வெளிவந்து விடலாம். ஆனால் நான் அணிந்து கொண்டிருக்கும் சிலுவை அதை விட மிகவும் நேர்த்தியானது, விலை உயர்ந்தது. அந்த தங்கத்திலிருந்து கஷ்டத்திலிருந்து நம்ம விடுவித்து வந்து விடலாம். அதை விற்று பணம் பெற்று கஷ்டத்திலிருந்து வெளியே வந்துடலாம். ஆனால் இந்த சிலுவை என் உயிரையே காப்பாற்றும். பேய், பிசாசு, கொடியவர்கள் ஆபத்தான நிலையில் இருக்கும் பொழுது, ஒரு இடத்திற்கு நாம் செல்லும்போது, வாகனத்தில் செல்லும் பொழுது, ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது நமக்கு எந்த இடைஞ்சல்களும் வந்துவிடக்கூடாது. சாத்தானின் இன்னல்கள் வரக்கூடாது. அப்படி என்ற ஒரு எண்ணத்தால் ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு இடைஞ்சல்கள் வரக்கூடாது என்ற அந்த எண்ணத்தால் அந்த சிலுவையை நினைத்து கொண்டு, சிலுவையை கையில் ஏந்தி கொண்டு, அல்லது அது கழுத்தில் இருந்தால் நாம் அதை கையில் ஏந்தி கொண்டு இருக்க வேண்டிய நிலைமை தேவையில்லை. அது நம்மோடு இருந்தால் அந்த சிலுவையை பார்த்து பசாசு நம்மை விட்டு ஓடிவிடும். நமக்கு இடைஞ்சல் தர நினைப்பவர்கள் இந்த சிலுவையை பார்த்தவுடன் அமைதியாக ஆகிவிடுவார்கள். நமக்கு துரோகம் செய்ய வேண்டிய என்ற எண்ணமே அவர்களை விட்டு ஓடிவிடும். ஏன், அவர்களே ஓடிவிடுவார்கள். சில நல்ல காரியங்கள் நடக்கும்போது இந்த சிலுவை அந்த நல்ல காரியங்களை நல்ல விதமாக நடக்கிறதுக்கு அந்த சிலுவை உதவி புரியும். மன சாந்தியை கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும். இத்தனை குணங்களை படைத்தது இந்த சிலுவை. எனக்கு இந்த சிலுவை பெருசா, அந்த தங்கம் பெருசா? என்ன சிலுவை தாத்தா? என்ன சிலுவை மாட்டினாக்கா எல்லாம் உங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கறதுக்கு நினச்சிவாங்க, வரத்துக்கு ஆபத்தெல்லாம் போயிடும், கஷ்டங்கள்லாம் தீர்ந்துடும், ஒரு நல்ல காரியத்தை செய்யணுன்னாக்கா அதெல்லாம் நல்ல மாதிரி நடக்கும் அப்படின்றீங்களே. என்ன இதனுடைய மகத்துவம்? அது சாதாரண ஒரு சிலுவை தானே, தூக்கு போடுவார்களே, அந்த மாதிரி அந்த காலத்தில் இந்த சிலுவை பயன்படுத்துவார்கள். இதில் என்ன மகத்துவம் இருக்கிறது தாத்தா? என் செல்வங்களே, சொல்லுகிறேன் கேளுங்கள். கடவுளாய் பிறந்த மனிதன், கடவுள் மனிதனாக பிறந்தார். பிறந்த சில தினங்களிலேயே அவர் மீண்டும் உயிர்த்து விட்டார். ஏனென்றால் அவர் கடவுள், அவரால் உயிர்த்தெழ முடியும். மற்ற எந்த மனிதர்களாலும் எந்த மிருகங்களாலும்
எந்த படைப்புகளும் அந்த மாதிரி மாண்ட பிறகு உயிர் பெற்று வந்ததில்லை. கடவுளுக்கு மட்டுமே அந்த சக்தி இருந்தது. அப்பேற்பட்ட கடவுள் இந்த சிலுவையில் அறியப்பட்டு அவர் மரித்தார். அப்போது என்ன அர்த்தம் என்றால், அந்த கடவுள் இந்த சிலுவையில் இறந்ததினால் அந்த சிலுவையில் அந்த கடவுள் இருக்கிறார். அந்த கடவுளை பார்த்த பிறகு அனைத்து துன்பங்களும் நெருக்கடிகளும் கஷ்டங்களும் பசாசின் சோதனைகளும் எல்லாமே நம்மை விட்டு பறந்து ஓடி விடுகின்றன. கடவுளை பார்த்தா பேய் எப்படி ஓடிடுறோ அதே மாதிரி என்னை பார்த்து அனைத்து தீமைகளும் பறந்து ஓடிவிடும் என்ற காரணத்தினால் நான் இந்த சிலுவையை அடைந்து கொண்டு இருக்கிறேன். ஓகே செல்வங்களே, time is over. My granddaughter came. They all came. Now I have to control. I have to stop my talking. I don't want to give. Bye now. Okay, bye. ஓகே சொல்லுங்களே, என் குழந்தை என்னை அழைக்கிறது. நான் சென்று விடுகிறேன். மீண்டும் சந்திப்போம்.